ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் மீண்டும் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு தலைப்பின் அடிப்படையில் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல தீர்மானிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவன் யார் என்ற கேள்விக்கு இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், இருள் வெளிச்சம், இதை சார்ந்த செய்தியாக ஒரு சில தொகுப்பாக உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். 118ஆம் சங்கீதத்தின் அதனுடைய 27ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் யார்? நம்மை பிரகாசிப்பிக்கிறவர். இப்போ பிரகாசிப்பிக்கிறவர் அப்படின்னு சொன்னால், நாம் ஏதோ இதுவரைக்கும் ஒரு பிரகாசம் இல்லாமல், ஒரு வெளிச்சத்திற்குள்ள இல்லாமல் காணப்படுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்போ நம்ம இருள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை மின் விளக்குகள், பல வெளிச்சங்கள் காணப்படலாம். அந்த பிரகாசம் சூரியனுடைய பிரகாசம் இருக்கலாம், சந்திரனின் பிரகாசம் இருக்கும், நட்சத்திரங்களின் பிரகாசம் இருக்கும். இந்த பூமியில் மற்ற வெளிச்சங்களெல்லாம் காணப்படலாம். ஆனால் நாம் சொல்லுவது இந்த தேவன் கொடுக்கிற பிரகாசம், தேவன் கொடுக்கிற வெளிச்சம். பிரகாசம் என்பது ஒரு வெளிச்சத்தின் அனுபவம். என எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் நம்மை பிரகாசிக்கிற கர்த்தர், அவர் தேவன், அவர் நம்மை படைத்தவர். நம்மை, என்னையும் உங்களையும் நம்மை என்ன செய்கிறார்? பிரகாசிப்பிக்கிற தேவன். தேவன்தான் பிரகாசிக்க வைக்கிறவர், உபயோகப்படுத்துகிறவர், பயன்படுத்துகிறவர், மற்ற கண்களுக்கு முன்பாக தலை நிமிர வைக்கிறவர் அவர்தான். இதைதான் சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 27ஆம் சங்கீதத்தின் வசனம் 1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் என் வெளிச்சம், என் இரட்சிப்பு. அப்போது இருளின் அனுபவம், இருளான அனுபவம் நம்மை சூழும்போது நமக்கு பயம் ஏற்படுகிறது. எல்லாருக்கும் வெளிச்சத்தில் ஒருவர் நடக்கும்போதும், வெளிச்சத்தில் சிலர் பயணிக்கும்போது அந்த அனுபவம் வேறு. இருட்டிலே நடக்கிற அனுபவம் தடுமாற்றமும் பயத்தையும் அச்சத்தையும் கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த இருளான பாதையில், பல விதங்களில் இருளான அனுபவத்தில் சென்றதான தேவ மனுஷன், ஒளியின் தேவனை பின்பற்றினவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் பல நிலைகளை பார்க்கும்போது இருளான சூழ்நிலைகள் அவர் வாழ்க்கையில் வர ஆரம்பித்தது. அப்போ அந்த அனுபவத்தினூடே அவர் தேவ மனுஷனாய் இருந்ததினால், தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்ததினாலே அவர் தன்னுடைய அளவை இன்னும் கொஞ்சம், தன்னுடைய விசுவாசத்தின் அளவை, தன் விசுவாசத்தின் எல்லையை அதிகப்படுத்தி அவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் இருக்கட்டும், எவ்வளவு பேர் என்னை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர்தான் என் வெளிச்சம், அவர்தான் எனது வெளிச்சம். அவர் வெளிச்சம், என்னை பிரகாசிக்கிறவர். எனக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறதினால் எனக்கு நன்றாக தெரிகிறது, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் பயந்து போகிற நிலைமை வந்தது, என்னை பயமுறுத்துகிற கூட்டங்கள் உண்டு. ஆனால் நான் ஏன் பயப்பட வேண்டும்? யாருக்கு நான் பயப்பட வேண்டும்? நான் பயப்படுவதினால் எனக்கு தானே நஷ்டம். அதனால் பவுல் கூட சொல்லும்போது நம்ம அறிந்து கொள்ள முடியும், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்
என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தேவனோடு யார் இருக்கிறாங்க, பயம் வராதுன்னு சொல்ல முடியாது. யோபு வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இந்த மற்றவங்களுக்கு பயந்த, சூழ்நிலையை கண்டு பயந்த, அதுதான் என் வாழ்க்கையிலே வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அநேக நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. அநேக அவமானங்களுக்குள்ளே போக வேண்டியது இருந்தது. அதனால் நான் இப்பொழுது அதெல்லாம் உணர்ந்த தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் என் ரட்சிப்பாய் இருக்கிறார், யாருக்கும் பயப்பட மாட்டேன், என் ஜீவனின் பலன் அவர்தான், நான் எதற்கு அஞ்சுவேன் என்பதாக. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்க்கும்போது, இதே தாவீது தான் தன்னுடைய அனுபவத்தில் அங்கே அந்த வார்த்தை, இதே வார்த்தையை அவர் அறிவிக்கிறதை பார்க்க முடியும். 22:29ஆம் வசனத்தில், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறார். பிரகாசிக்க வைக்கணும்னு சொன்னால் அங்கே விளக்கு பொதுவாக வெளிச்சம், ஒளி, பிரகாசம் அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு விளக்கு அப்படின்னு ஒன்று உச்சரிக்கப்படுகிறது. ஒரு மெழுகுவத்தி, அது கையில் இருக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் ஒரு உருவத்தோடு. அந்த மெழுகுவத்தி என்ன பண்ணணும், கொளுத்த வேண்டும். கொளுத்தினால் ஒரு வெளிச்சம் அதிலிருந்து வெளிப்படுகிறது. அதே போல் இந்த இடத்துல சங்கீதகாரன் தாவீது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவரீர், ஆண்டவர் என் விளக்கு, அவர் தான் என்னுடைய விளக்கு. அப்போ அவர் எனது விளக்காய் இருக்கிறதினால் எனக்குள்ள வருகிற இருள், அது என்ன இருளாக இருக்கட்டும், தொடர்ந்து நாம் பார்ப்போம், அது எந்த இருளாக இருக்கட்டும், அந்த இருளை அவர் வெளிச்சமாக்குவார். அவர் என் விளக்காய் இருக்கிறார், என் வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிறார். அப்போ அவர் விளக்கு, நான் வெளிச்சமாய் என்னை மாற்றுவார்னு சொன்னால் தேவனுடைய அந்த எல்லைக்குள்ளே இவர் அர்ப்பணிக்கிறார். பிரியமானவர்களே, யோபு கூட ஒரு வார்த்தை சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். யோபு 29 அதனுடைய 3வது வசனம் நீங்கள் படித்து பார்த்தால் யோபு தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். 29:3, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். கவனிங்க, அப்போ இந்த யோபு எந்த பாதையில் போயிருக்காருங்கிறது, யோபு என்று சொன்னாலே, தாவீது என்று சொன்னாலே இவர்கள் அனுபவங்கள் அதிகம், கடந்து போன சூழ்நிலைகள். அப்போ அவங்க அந்த அனுபவத்தை சொல்கிறாரு, தீபம் என் தலை மேல் பிரகாசித்தது, பயந்து போன நான், இழப்பை சந்தித்த நான், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் தான் எனக்கு கொடுத்தார் என்ன வெளிச்சம், எந்த வழியில் போக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்தான் தம்முடைய வார்த்தையின் மூலம் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். அப்படி இருக்கும்போது நான் இருளிலே இருக்கவில்லை. என் இருள், அந்த எனக்கென்று இருந்த இருள், நான் அதை விட்டு கடந்து போனேன். இப்பொழுது ஒளியை நோக்கி போயிருக்கிறேன். முந்தி அழுத்தப்பட்ட நிலையில் இருந்த நான் இப்பொழுது வேறு விதத்தில் சென்றிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது. அப்போ ஆண்டுடைய வார்த்தை, அவர் தான் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க முடியும். யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்கும்போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். காரணம், தேவனால் அனுப்பப்பட்டவனாய் இருந்ததினாலே நீங்களும் தேவனோடு இருங்கள். இப்படி குறிப்பிடப்பட்ட வார்த்தைகளை தியானியுங்கள். நீங்கள் ஒருவேளை இருளின் அனுபவத்தில் இருக்கலாம், அவைகளிலிருந்து உங்களை ஒளியில் கொண்டு வந்து உங்களை பிரகாசிக்க வைத்து உங்கள் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே
உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.